வணக்கம். நாலடியார் பாடல் எண் 107. இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்று உழல்வதெல்லாம் அடம்பம்பூ அன்னம் கிழிக்கும் அலைகடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய் விடும். இது ஒரு முன்னிலைப் பாடல். முன்னிலைப் பாடல் என்றால் ஒரு ஆணையோ பெண்ணையோ தன் முன்னால் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு முதலில் அவர்களை விழித்து தலைவனே, நாடனே, காரிகையே என்றெல்லாம் அழைத்து விழித்து அந்த விழி முடிந்த பிறகு தான் சொல்ல வர வேண்டிய பாடலின் கருத்தை சொல்வதாக அமைப்பது முன்னிலைப் பாடல். அதில் ஆணை முன்னிலைப்படுத்தி பாடினால் அது ஆடு முன்னிலை, ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடினால் அது மகடு முன்னிலை. இது ஆடு முன்னிலை. அந்த ஆடு முன்னிலை தான் முதலில் வருகிறது. அதை பார்ப்போம். அடம்பம்பூ அன்னம் கிழிக்கும் அலைகடல் தன் சேர்ப்ப என்றால், அடம்பம் என்ற கொடியில் பூத்த மலரை அன்னப்பறவைகள் தங்கள் மூக்கால் கோதுகின்ற அலைகளை வீசுகின்ற கடலினது குளிர்ச்சியாகிய துறையை உடையவனே. இத்தோடு அந்த ஆணை விழித்தல் அது நிறைவு பெறுகிறது. ஆடு முன்னிலை, விழி நிறைவு பெற்றது. அடுத்தது பாடல் தொடங்குகிறது. இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும், துன்பம் மிகுகின்ற மனம் உடையவர்கள் அந்த துன்பம் மிகுதி இல்லாத மற்ற எல்லாரும் கண்டு இரக்கப்படும்படியாக நெடுங்கடை நின்று உழல்வது எல்லாம். நெடுங்கடை என்றால் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு நெடுங்கடை என்று சொல்வது. நீண்ட காலம் உடலில் உயிர் நின்று நோய் முதலிய துன்பங்களால் வருந்தி இருப்பதற்கெல்லாம் என்ன காரணம்? முன்னை வினை ஆய்விடும். முன்பு செய்த வினைகளே காரணங்களாய் ஆய்விடும் என்பது இந்த பாடலின் கருத்து. பொதுவாக அனைத்து உரையாசிரியர்களும் பழவினை என்பதனை முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகளை குறிப்பதாகவே கொள்கின்றனர். இப்பிறவியிலேயே எதிரவரும் உடல், உள்ளம், பொருள் தொடர்பான இடர்பாடுகளை கவனத்தில் கொள்ளாது செய்யப்படும் வினைகளையும் கூட முற்பிறவியில் செய்யப்பட்ட பழவினைகளோடு சேர்த்து பழவினை எனலாமோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு. பாடலை மீண்டும் ஒரு முறை படிப்போம். இடும்பை கூர் நெஞ்சத்தார் எல்லாரும் காண நெடுங்கடை நின்று உழல்வதெல்லாம் அடம்பம்பூ அன்னம் கிழிக்கும் அலைகடல் தன் சேர்ப்ப முன்னை வினையாய் விடும்.